ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜ் ஸ்டஃப்டு தோசை. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பேஸாக வந்து சட்னி வந்து ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து மஷ்ரூம் சீஸ் வந்து போடுவேன். ஸோ அந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்கான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு சூடானதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போடலாம். நான் காஞ்ச மிளகாய் வந்து கம்மியாக தான் எடுத்துருக்கேன், ஏன்னா என் பையன் வந்து காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டான். காரம் நல்லா சாப்பிட்றவங்க கொஞ்சம் மிளகாய் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இல்லை கட் பண்ணி வெங்காயம் வதக்கியாச்சு. ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கலாம் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி போட்டுக்கலாம். இதை பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 to 4 minutes தான் ஆகும். ஸோ ஒரு 2 minutes இல்லை 1 minute வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும் நான் சொன்ன மாதிரி. அப்போ கிரேவி வந்து பச்சை வாடையும் இல்லாமல் ரொம்ப வதக்கின வாடையும் இல்லாமல் அது ஒரு விதமாக தோசைக்கு நல்லா செட் ஆகும். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினா இருந்தால் புதினாவும் செய்யுதுங்க, அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 1 நிமிஷம் வந்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி போதும் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே வதக்க வேண்டாம். நம்ம வந்து அடுப்பை நிறுத்திக்கலாம். அதை கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக வச்சுட்டு இப்போ அரைக்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதாங்க நம்ம சட்னியோட ஃபைனல் அவுட்கம். நம்ம சொன்னோம் இல்லையா வெஜ் ஸ்டஃப்டு தோசைன்னு, எங்கள் வீட்டில் மஷ்ரூம் தாங்க இருந்தது. ஸோ நான் மஷ்ரூம் மட்டும் போட்டு வெஜ் தோசை பண்ணுறேன். ஸோ மஷ்ரூம் வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். அப்படியே ராவாக போடாமல் நம்ம வந்து கொஞ்சம் வதக்கி ஸ்டஃப் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு சில்லி பவுடர் லைட்டாக போட்டிருக்கேன். ஒரு 2 minutes வந்து வேக வச்சுக்கலாம். 2 minutes ஆயிடுச்சுங்க. இப்போ இறக்கிடலாம். ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிக்கலாங்க. தோசை ஊற்றிட்டு பட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம லைட்டாக இப்படி தடவிக்கலாம். தடவுனோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக வரும். ஸோ பட்டர் நான் நல்லா தடவிட்டேன். தடவிட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வந்து என்கிட்ட வந்து மஷ்ரூம் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ வந்து அங்கங்கே வந்து கொஞ்சம் மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் அண்டு அதுக்கு நடுவில் வந்து ஆனியன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு ஆனியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனியன்ஸை நான் ஏன் வதக்கலைன்னா அப்படியே போட்டோன்னா அது கொஞ்சம் க்ரன்ச்சி ஃபீலிங் தரும். ஹாஃப் பேக்டாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கு தான் இப்போ நம்ம கொஞ்சம் சீஸ் வந்து கிரேட் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டே இதுதாங்க, சீஸ் தான். ஸோ நம்ம சீஸ் வந்து இப்படி கிரேட் பண்ணிட்டோம்னா அந்த ஹீட்லேயே வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காய்கறியோட க்ரன்ச்சினஸ் ப்ளஸ் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனல் அவுட்புட்டாக நம்ம அதோட சீஸி மஷ்ரூம் ஆனியன் வெஜ் தோசா எப்படி சூப்பராக முருகலாக வேறு லெவல் வந்துருக்குறாங்க. இப்போ பசங்களுக்கு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என் பையனுக்கும் நான் சர்வ் பண்ணிட்டேன். ஸோ என் பையனும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றான் பாருங்கள். நீங்களும் மறக்காமல் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.